எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி உங்களோட ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு மனசில் ஆசைகளை வளர்த்துக்காதீங்க. நீங்கள் இந்த பொது பலன் அப்படின்றத கேட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கலை உங்களுக்கு அப்படின்றப்ப அது ரொம்ப கவலைகளை ஏற்படுத்திடும். அதனால தான் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது பார்க்கும்போது ஒரு சாதாரண மாதமாக தாங்க இருக்கும். இதில் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லணுன்னா வேலை வாய்ப்பெல்லாம் சொல்லலாம். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்கலாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்கள்லையுமே உங்களை அதிகமான முயற்சிகளை எடுக்க வைக்கும். அதுவும் அந்த ஒரு போராடுற குணம் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு ஏன்னா கடின உழைப்பு, இந்த போராடக்கூடிய குணம் அப்படின்றது விருச்சிகமுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதம் அப்படின்றது எவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் உங்களோட முயற்சியாலும் தைரியத்தாலையும் அந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளிச்சிருவீங்க. ஒருவேளை உங்களோட ஜாதகம்ல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம். உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் அது என்ன மாதிரியான ஆசையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரையும். ஏன்னா அந்த ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே தான் இருக்குது. நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான வேலை தொழிலெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரத்தில் சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்றது என்னதான் செலவுகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் அந்த வரவுக்கு ஈக்குவலான செலவு அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தேவையான பணம்ன்றது ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கிறனால சமாளிச்சிருவீங்க. இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இப்போ உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இரண்டாம் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அந்த இரண்டாம் திருமணம் அப்படின்றதெல்லாம் முடிவாகக்கூடிய சூழ்நிலைகளை சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான். நீங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்தோ இல்லை வெளிநாட்டில் இருந்தோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, பொதுவாக சொல்லணும் அப்படின்னா அந்த வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில்
கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தத்தான் செய்யும். ஏன்னா அந்த விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது எவ்வளவு நல்ல ஜாதகமாக இருந்தாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றத கண்டிப்பாக ஏற்படுத்திடும். இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கையில் பணமே இல்லை, பண தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப கடன் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த நேரத்தில் போயிட்டு வந்து நான் சூப்பர் ஜாதகத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்லாம் வந்து யாரும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? நம்ம என்ன தான் வந்து ஜோதிடம் பற்றி பேசினாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்பையும் பற்றி பேசணும்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இருக்க கடன் அவஸ்தைகளே போதும். கடன் வாங்கி நம்ம தொழில் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு தேவையில்லாத செலவுகள் அப்படின்றத இந்த மாதத்தில் குறைச்சிக்கோங்க. அது வேண்டாம், அதை ஒத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்ல நேரம் வரும்போது வந்து கையில் பணம் வரும்போது கூட வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? அதனால் பண விஷயத்தில் அந்த செலவுகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போய்க்கோங்க. உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் அந்த மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பத்திலேயே வச்சுக்கிட்ருக்கோம் உங்களை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும். ரெண்டாவது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழப்பத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நிம்மதியை குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். அதனால் நீங்கள் தான் தேவையில்லாத கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது, ரொம்பவே தெளிவாக இருந்துக்கணும். இந்த மாதம் அந்த ஒரு இறை வழிபாடுகள் மேலே, உங்களுக்கு கடவுள் மேலே, வழிபாடுகள் மேலெலாம் வந்து ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது ஓரளவுக்கு கஷ்ட நஷ்டங்களும் குறையும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளும் குறையும். மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, மாணவ மாணவிகள் அப்படின்றது இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. சரி, குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஏன்னா விருச்சிகமில் பிறந்துட்டு நான் வந்து சந்தோஷமான திருமண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க சும்மா இருந்தாங்கனாலும் வீட்டில் இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க வாய் சும்மா இருக்காது. எதையாவது பேசி யாரையாவது கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி எதையாவது பண்ண வச்சு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வா 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 என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து அந்த வாலண்டியராக போயிட்டு வந்து பிரச்சனையை கயிறு போட்டு இழுக்கிற ஆள் தான் விருச்சிகம். அதனால் குடும்பத்தில் எல்லார்கிட்டேயுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கோங்க, கோபத்தை உரைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த மாதம் அப்படின்றது கோபத்தை அதிகமாகலாம் ஒன்றும் ஏற்படுத்தாது. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதனால் கோபம்ன்றதை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத வந்து உங்களால் தவிர்த்துக்க முடியும். வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற ஆசைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் தான்.
அதில் அந்த மேஷம் விருச்சிகம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ட்ராவலிங்கு வண்டி வாகனங்கள் இது மேலே அதிகமாக ஆசை இருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மேஷம் விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க தான். அதில் வந்து விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தை விட விருச்சிகத்துக்கு வந்து அதிகமான ஆசைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வாகனங்களை பற்றியே தான் யோசித்துட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சோடனே கூட வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் வந்து வேறு ஏதாவது வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா கூட இவங்க வண்டியை சுத்தம் பண்ணுறது, அந்த வண்டியை ஏதாவது சரி பண்ணுறது அப்படின்னா அந்த வண்டியை பற்றியே தான் வந்து அவங்களுக்கு எண்ணங்கள் போயிட்டுருக்கும். உங்களோட அந்த வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் இந்த மாதத்தில் சில பேருக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும் தான். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். வேறு ஏதாவது இந்த மாதத்தில் வந்து நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வந்து எதுவும் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் நலம், அடுத்து இந்த செலவுகள், மனசை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்குமே உடல்நல பாதிப்புகள் அப்படின்றத கொண்டு வரும் தான். அம்மா அப்பா வயது மூத்தவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே கொஞ்சம் உடல் நலத்தில் பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தும் தான். வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஓவர் ஸ்பீடாலாம் போகாதீங்க. ஏன்னா விருச்சிகம் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் ஓவர் ஸ்பீட்லலாம் வந்து இந்த மற்றவங்கள மாதிரிலாம் வந்து போகிறது அப்படின்ற மாதிரி அந்த சாகசங்கள் செய்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இளம் வயதிலே வந்து அந்த ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து முடிஞ்சு போயிடும். திருமணத்துக்கு அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மனைவி, என்னோடய குழந்தைகள், என்னோடய கணவர், என்னோடய குழந்தைகள் அப்படின்னு வந்து இவங்களோட குடும்பத்தை பற்றி தான் வந்து அதிகமாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதான் வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷல்னு சொல்லணுன்னா. கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்றனால நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி, ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.